अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மார்ச் 22 2026 ஞாயிற்றுக்கிழமை, விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 8ஆம் திருநாள், பரணி நட்சத்திரம், மேஷராசி, சதுர்த்தி திதி வளர்பிறை, கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம். இன்றைய நாள் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போனீங்கன்னா மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தோம்னா, மெயினாக துலா ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு ஜோராக இருக்குது. யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக மீனம், ரிஷபம், கன்னி, அதே மாதிரி தனுசு, இந்த 4 ராசிகள் சற்று கவனமாக இருக்கணும். பணம் கொடுத்து லாக் ஆகக்கூடாது. உடம்பு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களும் அதி வேகமாக நடக்கும், மின்னல் வேகத்தில் நடக்கும். எந்த ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட, அம்மா சம்மந்தப்பட்ட, மூத்த பெண்கள் சார்ந்த எல்லா விஷயத்துலையுமே கணக்கச்சிதமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நல்லபடியாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் உண்டு, பொருளாதாரத்தில் மகிழ்ச்சி உண்டு, திடீர் செலவுகளும் உண்டு. ஆனால் எல்லாமே நமக்கு ஏற்றவாரி, நம்மளை சார்ந்து எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்க போகிறது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திடீர் சந்தோஷம் உண்டு. நமக்கு என்ன ஓடுமோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திறமையாக நின்று பல காரியத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதாரத்தில் அபாரமான முன்னேற்றம் இருக்குது. கருத்துக்கள் எது இருந்தாலும் சரி சுதந்திரமாக சொல்லி அதெல்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மிக முக்கியமாக பூவராக சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்கு, முன்னோர்களுடைய அனுகிரகம் நன்னா இருக்கு, எடுத்த காரியங்கள்ல நல்ல வெற்றி உண்டு, பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் இருக்கு, சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. வீட்டில் பெரியவங்க யார் இருந்தாங்களோ அவங்களுடைய கோபதாபங்கள் கம்மி பண்ணணும். ஒரு சில பேருக்கு லைட்டாக ஜலதோஷம், தலைவலி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு போகும். பெரிய பாதிப்பு, சுத்தமாக சரியில்லைன்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நிறைய மாற்றங்களும் சில செலவுகளும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். விசாலாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான சந்தோஷம், தெய்வ அனுகிரகம், நினைத்த காரியங்கள் கைகூடுவது, பொருளாதார ஏற்றம், திடீர் நம்பிக்கை, பெரிய ஏற்றம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. எந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்களோ அந்த விஷயம் டக்குன்னு நடக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் வருமானங்கள் தேவைப்படும், திடீர் சந்தோஷம் தேவைப்படும், திடீரென்ற செலவுகளும் அதிகரிக்கும். ஒரு மாதிரி எல்லாமே கலந்த கலவையாக இன்றைய நாள் இருக்க போகிறது. பொறுமையாக இருந்தால் போகிறோம், பல நல்ல காரியங்கள் நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். பல நாளாக பார்க்காத ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பீங்க. சத்தபந்த உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். நிறைய மன வருத்தங்கள் தீரும். பயங்கர சந்தோஷம், ஆனந்தமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மக்கர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடும். மனோநிலை அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும். பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் முடிப்பதுங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபார திருப்தி, நினைத்த காரியங்கள் கைகூடுவது, விட்டு கொடுத்து போகிறது, எந்த ஒரு மனசுல பாரமும் இல்லாமல் நல்ல ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளை பொறுத்தவரை நிறைய பேர் வண்டி வாங்குவீங்க. சூப்பரான நாளாக இருக்கப்படுது. படிப்பு ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம் கைகூடும். பொருளாதாரத்தில் திடீர் ஏற்றங்கள் இருக்கிறது. உங்கள் பேச்சில் நிறைய பேரை கவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தான தர்மங்கள் செய்வீங்க. நல்லவங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணணும்னு வந்து கேட்பாங்க. கேட்டவுடனே பட்டுன்னு முடிப்பீங்க. அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுதேவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேச்சனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு குணவந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.